அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு வானில் தோன்றும் அதிசய நிகழ்வு ஜனவரி 21ஆம் தேதி கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 21ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியில் இருந்து பல பகுதிகளில் இந்த அற்புதமான நிகழ்வை பார்ப்பதற்கான யோகம் உண்டு. எனவே உறுதியாக இந்த அற்புதமான நிகழ்வின் காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் அஷ்டம சனியின் பிடியில் இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்க முடியும். ஏனென்றால் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி மாலை வேளையில் மிகவும் வலுவாக குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக நிலைகளை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனையும் பார்க்கலாம். ஆக மொத்தம் 7 கிரக நிலைகளை வலுவாக பார்க்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகக்கூடிய இந்த வேலை என்பது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அஷ்டம சனியின் பிடியிலிருந்து முற்றிலும் விலகுவதற்கான நல்ல பலனை நிறைவாக பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்க போகிறது. லாபஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். ஏனென்றால் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறது. அவர் வக்ரம் பெற்றிருந்ததால் சில தடைகள் இருக்கலாம். ஆனால் தற்போது மிக அற்புதமான நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த அதிசய நிகழ்விலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் அதிகப்படியான அதிர்ஷ்டம் வருமா என்று நிச்சயமாக கேட்டால் வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது ஆனால் உங்களுடைய உழைப்பு சார்ந்த விஷயமாக இருக்கலாம். 1 போட்டால் 4 வரும், 4 போட்டால் 8 வரும். அந்த போன்ற அதிசயம் நிச்சயமாக நடைபெறாது. அது ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு உங்களது உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து சிறு முயற்சி செய்தாலும் நல்ல வேலை வாய்ப்பு அமையுங்க. புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியாக கிடைப்பதற்கான யோகம் வரும். பேராசையை தவிர்த்து வளர்ச்சிக்கான நல்ல யூகங்களையும் திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என முயற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக அஷ்டம சனி நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் அஷ்டம சனியில் சூரியனும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சனியுடன் இணைந்து சுக்கிரனும் இந்த வேளையில் வலம் வருகிறார். அவர் மிக விரைவில் உச்சமும் பெறப்போகிறார் 9. எனவே கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் பாதிப்புகள் முற்றிலுமாக விலக போகிறது. உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு உறுதியாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையும். உங்களிடம் இருக்கக்கூடிய தனி திறமையை கண்டறிந்து அதன் மூலம் அற்புதமான வளர்ச்சியை பெறுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்குங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அமோகமான யோகத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு 9லும் கேது 3லும் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகளை உறுதியாக விளக்குகிறது. எனவே இது போன்ற அதிசய நிகழ்வுகள் இன்னும் இந்த கிரகநிலைகளை வலு சேர்க்குங்க. எனவே நன்மைக்கான பலன்கள் உறுதியாக கடகராசிக்காரர்களை தேடி வரும். எனவே தயக்கத்தை தவிர்த்திடுங்க. இந்த தருணத்தில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது செவ்வாயும் விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் தடையை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு தடை விலகி அவற்றில் வெற்றியும் அமைவதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கும். எனவே இது போன்ற சந்தர்ப்பத்தை அலட்சியமாக தவறவிடாமல் சரியாக அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச நன்மை கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.